நேயர்களுக்கு வணக்கம். 2024 புத்தாண்டுக்கு அப்புறம் வர மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல், செம்ம என்ஜாய்மெண்ட்டான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொங்கலை தான் சொல்வோம். ஸோ 2024 பொங்கல் வந்து வந்தாச்சு. சூப்பராக வந்து எல்லாரும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜீ தமிழ் நியூஸில் நாங்கள் வந்து எங்கே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம், அதாவது இந்த 2024 பொங்கலை வந்து எங்கே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா வந்து டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸும் சேர்ந்து சமத்துவ பொங்கல் வந்து இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் டீச்சர்ஸ் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கேம்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கலை நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் வந்து சிறப்பு பட்டிமன்றமும் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து லைனாக பார்க்கலாம் வாங்க. சமத்துவ பொங்கல் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கூட சேர்ந்து வந்து ரொம்ப அழகாக வந்து எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இங்கே செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணலாம் வாங்க. ஸோ ஹாய். ஸோ வந்து 2024 பொங்கல் வந்து எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து வந்து எப்படி போயிட்டு இருக்கு பொங்கல்? ஜாலியாக போயிட்டுருக்கு, நல்லா தான் கொண்டாடுறோம். அதுவும் இல்லாமல் இப்போ எங்கள் காலேஜில் சிலம்பம் டான்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ அதான் பார்த்துட்ருக்கோம் எல்லோரும். ஸோ நீங்கள் எதுலையாவது பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? நான் சிலம்பம் பண்ணுறேன். ஓகே, சிலம்பம் பண்ணுறீங்க. என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? சிலம்பம் ப்ராக்டிஸ் டபுள் ஸ்டிக் பண்ணியிருக்கோம், ரிப்பன் வச்சு சிங்கிள் ஸ்டிக்கு போட்டி போடுற மாதிரி வச்சுருக்கோம். சரி, ஓகே. ஸோ இது இல்லாமல் என்னென்ன கேம்ஸில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா நீங்கள்? நான் வந்து டான்ஸ் பண்ணுறேன். அதுலேயும் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, கேம்ஸ்லாம் போகலையா? கேம்ஸில் போகல, ஏன்னா இதுவே கொஞ்சம் நிறைய டைம் எடுக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ எஸ், அதான் வந்து சிலம்பம்லேருந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸ் வந்து இங்கே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ மியூசிக்கல் சேர்லேருந்து பொங்கல்னாலே வந்து கண்டிப்பாக உரியடி தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதுவும் வந்து இங்கே கொண்டாட இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே பாய்ஸ் கிட்ட போகலாம். ஸோ ஹாய், சொல்லுங்கள். இப்போ டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து பொங்கல் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எவ்வளோ ஜாலியாக இருக்குது இந்த வருஷம்? அது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க மேம். அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எல்லா பாய்ஸும் கேர்ள்ஸும் வந்திருக்காங்க மேம். அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு பாரம்பரியமாக பொங்கல் இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் மேம். ஸோ பொங்கல்னாலே வந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நிறைய விஷயம் ஞாபகம் வரும் மேம். மெயினாக கேம்ஸ், ஜல்லிக்கட்டு, இதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள் மேம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மறக்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து கேம்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? இங்கே வந்து ஸ்பெஷலாக என்ன இருக்குது பொங்கலுக்கு இந்த வருஷம் 2024 பொங்கலுக்கு? உங்களுக்கு மேம் நிறையா ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. கேம்ஸில் உரியடி இருக்குது, கயிறு இழுக்கிற போட்டி இருக்குது, அண்ட் மியூசிக்கல் சேர் கேர்ள்ஸ்க்கெல்லாம் வச்சுருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா செய்யும். ஸோ நீங்கள் என்னென்ன கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க? நான் உரியடியில் மட்டும் இருக்கேன். உரியடியில் மட்டும் இருக்கீங்களா? ஸோ வின் பண்ணிடலாம் உரியடியில்? பண்ணிடலாம் மேம், பண்ணிடலாம். ஓகே, பார்க்கலாம். ஸோ வந்து அடுத்தடுத்த மியூசிக்கல் சேர்ஸ்லேருந்து உரியடி கேம்லேருந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ யார் வின் பண்ணுறாங்க, எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சமத்துவ பொங்கல் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பொங்கல் வந்து ஒரு சைடு வச்சுட்டு இருக்காங்க டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து. ஸோ இங்கே சில குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து. ஸோ அவங்க கிட்ட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஹாய். ஸோ பொங்கல் எப்படி போயிட்டு இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? செம்மையாக போகுது. செகண்ட் டைம் இந்த மாதிரி காலேஜில் வந்து பண்ணுறது நல்லா இருக்குது. காலேஜில் வந்து பண்ணுறது அவ்வளோதான். ஸோ பொங்கல்னால் என்ன, நீங்கள் வந்து புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறதுல ட்ரெடிஷ்னல் வேரில் வர்றது, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபோட்டோ செல்ஃபீஸ், வேறு என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிக்கிறீங்க? பொங்கல்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வந்திருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் ஷேர் பண்ணிக்கிறோம், அன்பு ஷேர் பண்ணுறோம். இல்லை எல்லோரும் ஒன்றா இப்போது இருக்கிறோம். இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ காலேஜஸில் ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரிஷியஸான மூமெண்ட். அதனால் ஸோ நீங்கள் வந்து பொங்கல்னால் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? கேஸ் அதான் இங்கே மாதிரி பாரம்பரிய மாதிரி பண்ண மாட்டோம். சும்மா கேஸில் பார்த்து சரி 4 பேரோட முடிகிற விஷயம் இங்கே கொஞ்சம் நிறையா பேர் இருக்கிறதுனால நல்லா இருக்குது. ஸோ வந்து இங்கே காலேஜில் வந்து உங்களுக்கு மியூசிக்கல் சேர் வந்து உரியடியிலேருந்து நிறையா பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கீங்க? மியூசிக்கில் கேர்ள்ஸ் ஆடுவாங்கல்ல, அது உரியடியில் பண்ணலான்னு இருக்கீங்க. ஸோ ஓகே, உரியடியில் வின் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். கண்டிப்பாக பாணி உடச்சிடலாமா? ஓகே, சூப்பர். ஸோ அடுத்தடுத்து மியூசிக்கல் சேர் உரியடிலாம் நிறைய நடக்க இருக்குது. ஸோ லைனாக பார்க்கலாம் வாங்க.
ஸோ இப்போ வந்து மியூசிக்கல் சேர் கேம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க சேர்ஸில். ஸோ யார் வின் பண்ண போகிறாங்கன்னு பார்க்க நானும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு கேர்ள் கிட்ட வந்து இப்போ நான் பேச போகிறேன். ஸோ ஹாய். ஹாய், நாங்கள் டிஎம்ஐ காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறோம். இப்போ தான் பொங்கல் வச்சோம். நெக்ஸ்ட்டு மியூசிக்கல் சேர், அது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது எங்களுக்கு ஃபஸ்ட் இயர்னால. இதெல்லாம் புதுசாக இருக்குது எங்களுக்கு. ஸோ நீங்கள் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி மியூசிக்கல் சேர்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஸ்கூலில் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஒன்லி பொங்கல் செலிப்ரேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட மியூசிக்கல் சேர் வந்து பண்ண போகிறீங்க. வின் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக வின் பண்ணுவோம். எப்படி? சூப்பர் சூப்பர். ஸோ வந்து ஃபேக்கல்டி டீச்சர்ஸ் வந்து மியூசிக்கல் சேர் விளையாடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து பயங்கர பவராக கத்துறாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த டீச்சர் வந்து வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ உரியடிக்கு முன்னாடி வந்து மியூசிக்கல் சேர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக நடந்துட்டுருக்கு. ரொம்ப எல்லாரும் வந்து கத்தி ரொம்ப அழகாக வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கேர்ள்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முடிஞ்சது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உமன் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நடக்க போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக டீச்சர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேட்கும் அந்த சத்தமே. ஸோ வந்து ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட வந்து பேசலாம். ஸோ ஹலோ மேம், ஸோ சொல்லுங்கள், மியூசிக்கல் சேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு தெரியல. ஆனால் உமன் ஃபேக்கல்ட்டிஸ் வந்தவொடனே வந்து பயங்கரமாக கேர்ள்ஸ்லாம் வந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்து எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து சமத்துவ பொங்கல்? ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. ஆக்சுவலி எங்களோட பழைய இதை தான் நாங்கள் ரிமெம்பர் பண்ணுறோம். நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தப்போ எப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணோமோ அதை இப்போ ஸ்டாஃபாக இருந்து என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. தேங்க்யூ. வந்து யார் வின் பண்ணுவீங்க? உங்களுக்குள்ளே ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டைம் வின் பண்ணிடலாமா? ட்ரை பண்ணுறேன் மேம். ஸோ பார்ப்போம் வின் பண்ணுறீங்களா இல்லை யார் வின் பண்ணுறீங்கன்னு. சமத்துவ பொங்கல் விழா நம்ம வந்து டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கூட சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட பிரின்சிபல் டாக்டர் அழகேசன் சார் கூட பேசலாம் வாங்க. சார் வணக்கம். ஸோ வந்து டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு வந்து ஜீ தமிழ் நியூஸ் சார்பாக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? 2024 பொங்கல் விழா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கோங்க சார். எங்கள் டிஎம்ஐ பொறியியல் கல்லூரி சார்பாக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த பொங்கலை வந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் இங்கே உடன் உழைப்பாளர்களும் மிக சிறப்பாக நடத்தி வருகின்றோம். இந்த ஆண்டு அதிலும் குறிப்பாக ஜீ தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்து நடத்துவதை நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி. இதற்கு முத்தாய்ப்பாக எங்களுடைய மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொள்ள முடியல ஒரு பட்டிமன்றத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பட்டிமன்றத்திற்கும் எல்லா ஆதரவும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி தான் தந்திருக்கின்றது. அவர்களும் எங்களோடு சேர்ந்து இணைந்து இந்த விழாவினை மிக சிறப்பாக கொண்டாடுவதிலே எங்கள் கல்லூரியுடைய பேராசிரியர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அத்தனை பேரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து வந்து ரொம்ப எதிர்பார்த்த வந்து உரியடி தான் வந்து இப்போ நடக்க போகுது. ஸோ உரியடியில் ஃபஸ்ட்டு யார் கிளம்பு இருக்காங்கன்னா செல்வன் சார் வந்து கிளம்பு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசலாம். சார் சொல்லுங்கள், உரியடி பற்றி எப்படி இருக்குது? அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளம்புறங்க இருக்கீங்க. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து டிஎம்ஐ காலேஜ் சார்பாக உரியடி நடத்துவோம், ஃபேக்கல்ட்டி நடத்துவோம், ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துவோம். எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம். அந்த நாளில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். எல்லா ஆடியன்ஸை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாட்டு இந்த உரியடியை நாங்கள் பார்த்துப்போம். ஸோ வந்து பானையை உடச்சிடலாமா சார்? கண்டிப்பாக எவ்ரி இயர் நான் தான் பானை உடைப்பேன். இந்த வாட்டி நான் ஹோப் இருக்குது பானை உடச்சிடுவேன். அப்போ இந்த வருஷமாக வந்து செல்வன் சார் உடைக்கிறாரு, அதை வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உடச்சிடுவோம். செல்வன்
வந்து பானையை உடைப்பாங்க அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து டீச்சர்ஸ்லேருந்து எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் வந்து கடைசியாக வந்து இவர் தான் வந்து பானையை உடைச்சாரு. ஸோ அவர்கிட்ட பேசலாம். ஸோ உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜா. ராஜா. ஸோ ராஜா சொல்லுங்கள், நீங்கள் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே ட்ரை பண்ணாங்க, ஆனால் கடைசியாக வந்து ராஜா தான் இன்றைக்கி வந்து பானையை உடைக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு போல். ஸோ வந்து பானையை உடைச்சது எப்படி இருந்தது? இருட்டாக இருந்ததா இல்லை வந்து எப்படி இப்போ கரெக்டாக பானையை உடைச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அது கரெக்டாக கனெக்ட் பண்ணி போனேன். அது ஒரு ஸ்டெப்பு அந்த கம்பியை கணக்கு அது ஒரு 2 ஸ்டெப்பு அடித்தேன், கரெக்டாக அடிச்சிட்டேன். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி உரியடியில் பானையை உடைச்சிருக்கீங்களா இல்லை இதான் ஃபஸ்ட் டைமா? ஊரில் விளாண்டுருக்கேன். ஸோ ஊர்லலாம் வந்து அப்போ உங்களுக்கு பானையை உடைச்ச இது இருக்குது, அதனால் ஈஸியாக பண்ணிட்டீங்க. ஆனால் இங்கே காலேஜில் வந்து கண்ணு வந்து தெரியல, இருட்டாக தான் இருந்துச்சு. ஆமாம், கரெக்டாக தான் இருட்டாக தான் இருந்துச்சு. அந்த கம்பியை ஒரு கனெக்ட் பண்ணி தான் போனோம். ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப நன்றி. சமத்துவ பொங்கல் வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கூடயும் சேர்ந்து நம்ம வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக்கல் சேர் வச்சாங்க, அடுத்து வந்து உரியடி போட்டி வச்சாங்க, அடுத்து சிலமாட்டம், கும்மி ஆட்டம்லாம் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டிமன்றமுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் ஒரு கேமாக பார்த்தீங்கன்னா வந்து கயிறு இழுக்கிற போட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ பசங்க வந்து 2 பக்கமும் வந்து ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ எந்த டீம் வந்து இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.